ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 38 மாவட்டங்கள் வாரியாக பார்த்திங்கன்னா வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சேர்த்து மொத்த கட்டிடங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 298 கட்டிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எத்தனை வேகன்சின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து உங்களுடைய மாவட்டத்தில் எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்றது பார்த்துக்குங்க. ஸோ இந்த பதவிக்கு பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. கேட்டுங்களா? விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா 11/7/2024. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 18/7/2024. ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் மேன் பவர். சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 தராங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 298 காலிடங்கள். அதுக்கிட்ட டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 10/7/2024 அன்று உள்ளவாறு பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் எக்ஸிட் 35 இயர்ஸ். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிகிரி கோர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, பிசிஏ, பி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்டெக், எம்எஸ்சி ஐடி. எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எக்ஸாமினேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி இன்டர்வியூ, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் இன்டர்வியூ. ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்கன்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.